ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு என்னென்ன போஸ்ட்லாம் வந்து இதில் இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த இடத்துல வேக்கன்சிஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் ஆல்ரெடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்லாம் இருக்குது. 8/9/2025 தான் வந்து லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கு. ஃபீஸ் பே பண்ணுறதற்கான கடைசி நாள் 10/9/2025. சரிங்களா? இன்கேஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் அப்படின்னு நம்ம இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறதற்கான விண்டோ 11/9/2025 20/9/2025 வரைக்கும் இருக்கும். ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் போர்ட்டலில் அவங்களுடைய ஸ்கிரைப் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணுறதற்கான டேட் வந்து 21/9/2025 25/9/2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். சரிங்களா? என்னென்ன வேக்கன்சி அப்படின்றத பார்க்கலாம். நர்சிங் சூப்பரண்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 1/1/2026 தான் வந்து கட் ஆஃப் டேட்டு. ஏஜுக்கு 272 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான பே மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸ்டார்டிங் சேலரி 44,900 ரூபாய். டயாலிசிஸ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் 33 வேக்கன்சி இருக்குது. ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 105 வேக்கன்சி இருக்குது. ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி. இசிஜி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி. லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 12 வேக்கன்சி. டோட்டலாக 434 வேக்கன்சி இருக்குது. நம்ம டீட்டெயிலாக வந்து பே லெவல், இனிஷியல் பே, அதே மாதிரி ஏஜ், இதெல்லாம் பின்னாடி நம்ம எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கும் பொழுது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எந்த விதமான நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட், அந்தந்த ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் கரெக்டான ஃபார்மேட்டில் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். வச்சுட்டு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கால் லெட்டர், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான கால் லெட்டர் வந்து இமெயில் மூலமாக தான் வரும். அதனால் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க இமெயில் ஐடி வந்து கொடுக்குறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது ப்ராப்பராக வந்து நீங்கள் அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வருதா, எலிஜிபிளா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கட்டும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், மெடிக்கல் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் வந்து அவங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது வேலிடான கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபர்னிஷ் பண்ணாங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அதை அவைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதற்கான ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் rrb.help@csc.gov.in. ஃபோன் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9592001188. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிட்னஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி இது ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி, மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து அவங்க மெடிக்கல் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போது மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணும்பொழுது நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு குரூப் 18லேருந்து 33 வயது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ஏஜ், அப்பர் ஏஜ் லிமிட் அண்ட் லோயர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் என்னென்ன ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அந்த கேட்டகரி வைஸ் வந்து யூஆர்இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓபிசி, என்சிஎல், எஸ்சிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அந்த டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் அவங்க எலிஜிபிள். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு ப்ளஸ் ஒரு 5 வருடமும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்க்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட் வந்து ப்ளஸ் ஒரு 3 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட் உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்க்கெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட் உண்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து அனைத்து கேண்டிடேட்ஸும் 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இபிசி, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் கிளாஸ் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து 250 ரூபாய் பே பண்ண மாதிரி இருக்கும்.
ஒன்ஸ் அவங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா, ₹250 வந்து ரீஃபண்ட் ஆகிடும் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம். ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுருக்கணும். அந்த ஃபீ ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், ஃபீ ரீஃபண்டாக இருக்கட்டும், அதற்கான ப்ராப்பரான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட் வைத்திருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா, எந்த மோடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதே மோடில் உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வந்துடும். கேட்டகரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ஃபார்மெட்டில் இருக்கணும். அதற்கான எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் மிஸ்டேக்காக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, அட்மோஸ்ட் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் இருக்கும். ஆன்லைனில் 90 மினிட்ஸ், அது 90 நிமிஷத்துக்கு உங்களுக்கு இருக்கும். 100 கொஷின் வந்து இருக்கும். சரிங்களா, பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 120 நிமிஷத்துக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜ், ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் எக்ஸாமு. அது வந்து இப்போ ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். என்ன அதாவது என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய கோர் சப்ஜெக்ட்லேருந்து 70 கொஷின் இருக்கும், 70 மதிப்பெண். ஜென்ரல் அவேர்னஸ், பொது இது வந்து 10 கொஷின் இருக்கும், 10 மதிப்பெண். ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ட், ரீசனிங்லேருந்து 10 கொஷின் இருக்கும், 10 மதிப்பெண். ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 10 கொஷின், 10 மதிப்பெண். டோட்டலாக 100 கொஷின், 100 மதிப்பெண் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் 1/3 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். அதாவது 3 கொஷின் தப்பாச்சுன்னா 1 மதிப்பெண் மைனஸ் ஆகும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் மினிமம் யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 40% எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஓபிசி எஸ்சி கேண்டிடேட் 30% எடுக்கணும், எஸ்டி கேண்டிடேட் 25% எடுக்கணும். இதில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு 1:1 ரேஷியோவில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிச்சிட்டிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி தான் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸும் முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆன்டிசிடென்ட் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய கேரக்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன், நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் மேலே எந்த விதமான கேஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான், எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். சரிங்களா, இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஆர்ஆர்பி, அந்தந்த ஆர்ஆர்பியில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் நம்பர், மெயில் ஐடி கண்டிப்பாக வச்சுட்டு உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஆதார் எனேபிள் பண்ணி நீங்கள் ஆதாரையும் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். உங்களுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சென்டர், இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து 1 by 1 ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் ப்ராப்பரான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் பிளாக் இன்கில், ஒயிட் பேப்பரில் பிளாக் இன்கில் சைன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் ஆகிடும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்தந்த கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதாவது உங்களை நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்பொழுதே எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி சென்னை, அதாவது சென்னை ஜோன், சவுத் ஜோனுக்கு ஆர்ஆர்பி chennai.gov.in தான் வந்து நம்மளுடைய சதர்ன் ஜோனுக்கான ஆர்ஆர்பி. சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே வேக்கன்சி எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எந்த இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சென்டரும் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷனும் இருக்கும். சரிங்களா, எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். நர்சிங் சூப்பர்னட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி 3 வருட கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட்டும் எலிஜிபிள். ஆக்சிஜனரி நர்ஸ் மிட்வைஃப் முடித்த கேண்டிடேட்டும் எலிஜிபிள். சரிங்களா, முன்னாடியே வந்து ஏஜ் லிமிட் எல்லாம் பார்த்துட்டோம். பே வந்து கொடுத்துருக்காங்க 44,900 வந்து பேசிக் பே. டயாலிசிஸ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 35,400 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு பேசிக் பே. டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி ஹீமோ டயாலிசிஸ் முடித்த கேண்டிடேட் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி முடித்த கேண்டிடேட், டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிரான்ச்சில் இல்லைனா 1 இயர் வந்து டிப்ளமோ ஆஃப் ஹெல்த் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். என்டிசி ஹெல்த் சானிட்டரி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்டும் எலிஜிபிள்.
ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் +2ல் சயின்ஸ் குரூப் முடித்த கேண்டிடேட், டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி முடித்த கேண்டிடேட், எக்ஸ்ரே டெக்னீஷியன் அல்லது ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ரேடியோகிராஃபிலேயோ ரேடியோ டெக்னீஷியன்லேயோ டிகிரி அல்லது டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இசிஜி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லைனா டிகிரி வந்து இசிஜி லெபரட்டரியில் முடித்த கேண்டிடேட், கார்டியாலஜி டெக்னீஷியன் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் டிஎம்எல்டி இல்லைனா வந்து எம்எல்டி டிகிரி அல்லது டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா. இதில் முக்கியமாக வந்து நான் வந்து பெங்களூர் இதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பர்டென்ட் வந்து 5 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 4, எஸ்சியில் 1 வேக்கன்சி. நான் முக்கியமாக பெங்களூர் அண்ட் சென்னை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ரிமைனிங் வேக்கன்சியும் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்துக்கோங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் மட்டும் 1 வேக்கன்சி. ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 2, எஸ்சியில் 1 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா. பெங்களூரில் டோட்டலாக 9 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது சென்னையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்சிங் சூப்பர்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 43 வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. 20 யூஆர், எஸ்சியில் 4, எஸ்டியில் 6, ஓபிசியில் 10 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 3 வேக்கன்சி. டயாலிசிஸ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் மட்டும். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 3, எஸ்சியில் 2, எஸ்டியில் 1 வேக்கன்சி, ஓபிசியில் 1 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 7 வேக்கன்சி. ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 12 வேக்கன்சி இருக்குது. அதில் யூஆரில் 3, எஸ்சியில் 3, எஸ்டியில் 4, ஓபிசியில் 2. ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் மட்டும். இசிஜி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி. யூஆரில் மட்டும் இருக்குது. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி. யூஆரில் 1, எஸ்சியில் 1. டோட்டலாக சதன் இதில் அதாவது சென்னை சோனில் பார்த்திங்கன்னா 67 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 30, எஸ்சியில் 10, எஸ்டியில் 11, ஓபிசியில் 13, இடபிள்யூஎஸில் 3 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா. ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்ஆர்பிஸ்லேயும் வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ கேட்டகரியில் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்டரி பேத்தில் கூட ஃபார்மசிஸ்ட் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. சிலபஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் செப்பரேட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். சிலபஸ் வந்து இதுதான். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்தந்த கேட்டகரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கான டீட்டெயிலான அந்த கேட்டகரி போஸ்ட், அந்த என்ன போஸ்ட்டுக்கு என்ன குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதற்கான செப்பரேட் சிலபஸும், காமனாக இருக்கக்கூடிய ஜென்ரல் அரித்மெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், இது மாதிரி டாபிக் வைஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன ஃபார்மேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வேணும், அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி கொஷின்ஸ் அண்டு வித் ஆன்சரோட டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனுப்புங்க. ஏன்னா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ். சரிங்களா. அதனால் இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எதற்காவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க இதற்கு எலிஜிபிலிட்டியில் எதுலையா வராங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா. நன்றி.